நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போய் பாருங்க. கலாடா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா. இன்னைக்கு என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய வழி வேதனைகளையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணல தான் வந்திருக்கேன். எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் பக்கம் நியாயம் இருக்குது. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? சில ரவுடிகள் வந்து கஷ்டப்படுத்துறாங்களா? சரி, ரவுடி பசங்களாம் எங்கேயும் அதிகரிக்கல, திருநங்கைகள் தான் அங்கங்கே அதிகரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஏரியாவுக்கு நிற்பாங்க, இந்த ஊருக்கு வெளியே பைபாஸ்லாம் இருக்கலாம் அங்கே நிற்பாங்க. இப்போ தெருக்கு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்குதா இல்லையான்னு தெரில. என்னங்க பாலியல் துறையில டெய்லி பால் பாக்கெட் போடுற மாதிரி சொல்றாங்க ஈஸியா? என்னடா இது? இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியாலேயே வந்து இவங்க பெருமையாக பாலியல் தொழில் பண்ணுறவங்க அப்படின்றாங்க. ரொம்ப பிரேவ் உமன், சாரி பிரேவ் டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க போல. பார்த்தாலே தெரியுது, ஜிம்மு கிம்முக்கெல்லாம் போவாங்க போல. நைட்டு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு உயிரோட வருவோமான்னு பயத்திலேயே போகிறாங்களாம். அப்படி பயம் இருக்கவங்க எதுக்கு இந்த தொழில் பண்ணணும்? கை கால் நல்லா தான் இருக்குது, வேற எதனா தொழில் பண்ணி பிழைக்கலாமே. கை கால் இல்லாத ஊனமற்றவங்களே எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ இன்னும் இவங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அது என்னன்னு சொல்றது தெரில. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டுருங்க.